வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூர் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுடைய அல்டிமேட் செக்லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். எதுக்கு செக்லிஸ்ட் அப்படின்னு கேட்குறீங்களா? உங்களுடைய செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசிக்குங்க. இப்போ வந்து செக்யூரிட்டி நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா? உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை யாராவது ஆக்ட் பண்ண முடியுமா இல்லையா? ப்ரைவசி, நீங்கள் போடுற ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, நீங்கள் யாரெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும்தான் பார்க்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் யூசர்ஸ் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஃபேஸ்புக்கில் வச்சிருக்கிற செட்டிங்ஸ் வந்து எப்படி இருக்கு? இப்போ பிரைவசி செட்டிங்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியாம நம்ம வந்து பப்ளிக் அப்படின்னு வச்சிட்டோம்னா நம்ம போடுற போட்டோஸ் வந்து யார் வேணா பார்க்கலாம், யார் வேணா டவுன்லோட் பண்ணலாம். போடுற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா யார் வேணா பார்க்கலாம், யார் வேணா டவுன்லோட் பண்ணலாம். உங்க ப்ரொஃபைலே பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பிரைவசி கரெக்டான செட்டிங்ஸ்ல வச்சீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சரை யாரும் வந்து ஜூம் பண்ணி பார்க்க முடியாது. அதில் இருக்கிற வீடியோஸ்லாம் தெரியாது. நீங்க வந்து பப்ளிக் அப்படின்னு வச்சீங்கன்னா உங்க ப்ரொஃபைலை வந்து உங்களுடைய ஃப்ரெண்டா இல்லாதவர் கூட அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ பிரைவசி செட்டிங்ஸ் வந்து நீங்க எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டியும் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இது மாதிரி எல்லா அப்ளிகேஷனுமே பார்த்தீங்கன்னா 2-way ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிற ஒரு செக்யூரிட்டி மெஷர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபேஸ்புக்கு நீங்கள் வந்து சிஸ்டமில் லாகின் பண்ணும்போது செக்யூரிட்டி அண்ட் லாகின் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கும். அந்த டேப்பை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து 3 டாட்ஸ் இருக்கும். அந்த 3 டாட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படிங்கும்போது எந்தெந்த ப்ரௌசரில் வந்து ஃபேஸ்புக் இப்போ ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற சிஸ்டம், நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோன் இல்லாமல் வேறு ஏதாவது சிஸ்டம்ஸில் வந்து உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஆக்டிவாக இருந்ததுன்னா நீங்கள் அதில் வந்து டீஆக்டிவேட் பண்ணிடலாம், அதில் வந்து லாக் அவுட் பண்ணிடலாம். இது வழியாக வந்து உங்களை தவிர வேறு யாரும் வந்து உங்களுடைய அக்கௌண்ட் யூஸ் பண்ண வந்து தடுக்கலாம். அடுத்தது 2-way ஆத்தென்டிகேஷன். ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி இப்போலாம் பார்த்தீங்கன்னா 2-way ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிற இந்த மெத்தடை நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் பாஸ்வேர்டு மாற்றணும் அப்படின்னா முதல்ல வந்து நீங்கள் இருக்கிற பாஸ்வேர்டு போட்டு அதுக்கப்புறம் நியூ பாஸ்வேர்டு போட்டால் மாறிடும். இப்போலாம் 2-way ஆத்தென்டிகேஷன் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா என்னதான் பழைய பாஸ்வேர்டு போட்டாலும் புது பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. உங்கள் ஃபோன் அப்படி இல்லைன்னா உங்கள் மெயில் ஐடி அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆத்தென்டிகேட்டர் ஆப், ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் ஆத்தென்டிகேட்டர் ஆப்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் வந்து ஒரு ஓடிபி பாஸ்வேர்டு வரும். அந்த ஓடிபியும் நீங்கள் போட்டால் மட்டும்தான் உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ண முடியும். இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபேக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். பட் இதில் என்ன ஒரு சின்ன ஹூக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த 2-way ஆத்தென்டிகேஷன் வந்து ஆக்டிவேட் பண்ணலை அப்படின்னா உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்காது. ஸோ வேறு ஏதாவது ஆக்ட் பண்ணிட்டாங்கன்னா ஈஸியாக ஆக்ட் பண்ணிட முடியும். ஸோ இன்றைக்கி உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் போய் இந்த 2-way ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் இப்போ கூகுள் ஆத்தென்டிகேட்டர் ஆப்பை செலக்ட் பண்ணுறீங்கன்னா கூகுள் ஆத்தென்டிகேட்டர் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் வந்து ஃபேஸ்புக்குன்னு ஒரு தனியான ஒரு ஓடிபி வந்து கிரியேட் பண்ணும். இது வந்து ஒன் டைம் ஒர்க்கு தான். ஒரு தடவை நீங்கள் வந்து இதை கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எப்போ வேணால் நீங்கள் வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். எப்போவுமே அந்த ஆப்பில் வந்து கோட்ஸ் வந்து ஆக்டிவாகவே இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் சேவ் யுவர் லாகின் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா எந்தெந்த டிவைஸில் எப்பப்பெல்லாம் வந்து லாகின் பண்ணாலும் அது வந்து ஒரு ரெக்கார்டாக வந்து சேவ் ஆயிரும். அதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்களை தவிர வேறு ஏதாவது வந்து யூஸ் பண்ணுறாங்களா இல்லையான்ட்டு. உங்களுக்கு தேவையில்லைன்னா எப்போ வேணாலும் அந்த ஆப்ஷன் வந்து டிசேபிள் பண்ணிடலாம். கடைசி செக்யூரிட்டியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அன்ரெகக்னைஸ்ட் ஃபேஸ்புக் லாகின் அட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் இருக்கும். அதை வந்து ஆன் பண்ணிட்டீங்கன்னா வேற யாராவது உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து லாகின் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா அது வந்து ஃபெயில் ஆனால் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களோட அக்கௌண்ட்டை வந்து யாரோ வந்து லாகின் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, அது வந்து அட்டெம்ப்ட் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன் தான் சொல்லணும். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி வைஸ் வந்து ஃபேஸ்புக் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். அடுத்தது ப்ரைவசி வைஸ் வந்து ஃபேஸ்புக்கில் என்னென்ன செட்டிங்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து வச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் போடுற போஸ்ட்டுக்கு வந்து எது மாதிரியான ஒரு ப்ரைவசி செட்டிங்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பார்ப்போம். ஒரு போஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பப்ளிக், ஃப்ரெண்ட்ஸ், ஒன்லி மீ அப்படிங்கிற மாதிரி செட்டிங்ஸ் வந்து வைக்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒன்லி மீ அப்படிங்கிற செட்டிங்ஸ் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் போடுற போஸ்ட் வந்து உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே வந்து தெரியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன். இந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். நீங்கள் போடுற போஸ்ட் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. அடுத்தது பப்ளிக் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய போஸ்ட்டை அப்லோட் பண்ணுறீங்கன்னா அது வந்து ஃபேஸ்புக்குடைய ஓப்பன் ஃபீட்லேயே வந்துடும். யார் வேணால் உங்களுடைய போஸ்ட்டை பார்க்கலாம், யார் வேணால் அதுக்கு வந்து லைக் போடலாம், யார் வேணால் அதை ஷேர் பண்ணலாம், யார் வேணால் அதை டவுன்லோட் பண்ணலாம். ஃபேஸ்புக்கில் வந்து வீடியோஸ் போடலாம், இமேஜஸ் போடலாம். அதனால் இப்போ உங்களுடைய வீடியோஸை வந்து யார் வேணால் டவுன்லோட் பண்ணலாம். அது யார் டவுன்லோட் பண்ணுறா, யார் பார்க்குறா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஸோ ஃபேஸ்புக்கில் இப்போ ரீசெண்டாக வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. நீங்கள் போடும்போது ஒரு போஸ்ட்டை வந்து பப்ளிக்னு போட்டாலும் அதுக்கப்புறம் உங்கள் ப்ரொஃபைல் செட்டிங்ஸில் போய் ஓல்ட் போஸ்ட்டை வந்து விசிபிலிட்டி லெஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா
பழைய போஸ்ட்லாம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் பார்க்க முடியும், பப்ளிக் வந்து அக்சசபிளாக இருக்காது. யாராவது உங்களுடைய அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாலும் உங்கள் ப்ரொஃபைலில் வந்து பழைய போஸ்ட், பழைய வீடியோஸ், பழைய இமேஜஸ் எதுவுமே இருக்காது. ஃபேஸ்புக் ப்ரைவசி பொறுத்த வரைக்கும் இந்த போஸ்ட் செட்டிங்ஸை வந்து நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னாலே பாதி ப்ரைவசி பிரச்சனைகள் தீர்ந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேகிங், யார் வந்து உங்களை டேக் பண்ண முடியும் அப்படிங்கிற செட்டிங்ஸில் நீங்கள் வந்து ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா யாருனே தெரியாதவங்க வந்து நம்மளை டேக் பண்ணிடுவாங்க, அது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்கேமாக இருக்கும். ஸோ டேகிங் ஆப்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அட்வைசபிள். அடுத்தது பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ், யாரெல்லாம் வந்து உங்கள் போஸ்ட்டுக்கு கமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் ப்ரைவசியில் போய் மாற்றி வைக்கலாம். யாருனே தெரியாதவங்க வந்து உங்களுக்கு கமெண்ட் பண்ண முடியாது. யாராவது கமெண்ட் பண்ணுறதை வந்து நீங்கள் டெலீட் பண்ணலாம். ஒரு பர்டிகுலர் யூஸர்னால உங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அந்த யூஸரை வந்து நீங்கள் பிளாக் பண்ணலாம். பிளாக்கிங் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து வித்தியாசம் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு யூஸரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கில் வந்து அந்த யூஸர் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரெண்டாக தான் இருப்பார். பட் நீங்கள் போடுற போஸ்ட், நீங்கள் போடுற ஸ்டேட்டஸ் எதுவுமே வந்து அவங்க பார்க்க முடியாது. உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே வந்து அவங்களுக்கு தெரியாது. பட் ஸ்டில் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பீங்க. இது வந்து எது மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, நீங்கள் வந்து தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு தான், ஆனாலும் அவர்னால உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வருது அப்படின்னா அவருக்கே தெரியாமல் நீங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் போடுற போஸ்ட்லாம் தெரியாது, பட் ஸ்டில் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஃப்ரெண்டாக தான் இருப்பீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளாக்கிங். பிளாக்கிங் அ பர்சன் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் பிளாக் பண்ணிட்டீங்கன்னா ஃபேஸ்புக்கில் உங்களுடைய அக்கௌண்ட் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. உங்களுடைய அக்கௌண்ட்டை போட்டு சர்ச் பண்ணாலும் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து அவங்களுக்கு வரவே வராது. இது வந்து நம்மளுக்கு தெரியாத நபர்கள்னால நம்மளுக்கு பிரச்சனைகள் வருது, அவங்க வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்க, மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிளாக்கே டேரெக்டாக பண்ணிடலாம். பிளாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கில் நீங்கள் இருக்கிறதுக்கான எந்த அறிகுறியுமே அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்க வந்து வேறு அக்கௌண்ட்டில் சர்ச் பண்ணால் மட்டும்தான் உண்டு. இப்போ சப்போஸ் அவங்க வேறு அக்கௌண்ட்டில் வந்து சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் ப்ரொஃபைல் ப்ரைவசியில் போய் புதுசாக இருக்கிறவங்க நான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சர்ச் பண்ண உங்கள் ப்ரொஃபைலில் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே தெரியக்கூடாது அப்படின்னு செட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக தெரியவே தெரியாது. ஸோ இது வழியாக நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கை சேஃபாக யூஸ் பண்ணலாம், சந்தோஷமாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. மற்றபடி ப்ரைவசி பொறுத்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் வந்து உங்களுடைய இன்ஃபர்மேஷனை எவ்வளோ ஆக்சஸ் பண்ணும் அப்படிங்கிறதும் ப்ரைவசி தான். இப்போ நீங்கள் எங்கெங்கே போகிறீங்க அப்படிங்கிறது வந்து ஃபேஸ்புக்கு தெரியக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து லொகேஷன் ஆக்சஸ் வந்து ஃபேஸ்புக்லேருந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபேஸ்புக் வந்து தெரியும் நீங்கள் இந்த லொகேஷனில் தான் இருக்கீங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து ஃபேஸ்புக் எடுத்துக்கிட்டு ஃபேஸ்புக்கோட அஃபிலியேட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணலாம். அதனால உங்களுக்கு வந்து அந்த லொகேஷன் சம்மந்தப்பட்ட ஆட்ஸ் வரலாம், இரிட்டேட்டிங்காக இருக்கலாம். ஸோ ஃபேஸ்புக்கில் நீங்கள் எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத ஜென்ரல் டேப்பில், ப்ரைவசி டேப்பில் போய் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். லொகேஷன் ஆக்சஸ் வந்து கட் பண்ணலாம். வேறு அப்ளிகேஷனில் நீங்கள் என்னென்ன டேட்டாஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து ஃபேஸ்புக் ஆக்சஸ் பண்ணாமல் இருக்கிறதையும் நீங்கள் வந்து கட் பண்ணலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்ம கிங் மப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டர் திஸ் பை ஃப்ரம் DK.